ஹலோ எவ்ரிவன், காலிஃப்ளவர் ஃப்ரை வல்லாரக்கீரை ரைஸ் தாங்க பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு ½ hour சோக் பண்ணிவிட்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். தனியா சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ½ hour சோக் ஆகட்டும். ½ hour கழிச்சு ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு செக்கு தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மேரினேட் பண்ணியிருந்தா காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். சிம்மில் 15 மினிட்ஸில் காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வல்லாரக்கீரை ரைஸ் பண்ணிக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரை எடுத்திருக்கேன். 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் வல்லாரக்கீரை பேஸ்ட் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் வேண்டாம்னா ஒரு பச்சை மிளகாய் நம்ம கீரையோட அரைக்கலாங்க. 3 பேருக்கான சாதம் ஆற வச்சிருந்தேன். சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட லெமன் கியூப் போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப்.